ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டெய்லரிங் தமிழ். நம்மளோட சேனலில் கிளாஸ் 5 பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணாலே அதில் அச்சு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராங்கு ரைட்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் பார்த்த மாதிரி ராங்கும், அவுட் சைடு ரெண்டு பக்கம் பார்த்த மாதிரி ரைட்டும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே ரைட்டு ராங்குன்றதை ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் வராமல் நம்ம தவிர்க்கலாம். நம்ம பேக் பார்ட்டில் எப்படி வந்து நெக் ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி இது 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸ் 5 பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து நெக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக நம்ம எவ்வளோ அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. புதுசாக பழகுறவங்களுக்கு நெக்கோட அளவு மாறாமல் இருக்க இந்த மாதிரி குண்டூசி குத்தி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து துணி விலகாமல் நெக்கை வந்து ஈஸியாக நம்ம தச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த 1/2 இன்ச்சில் வந்து முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து நான் வந்து அன்ஈவனாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்னா ஒரு சைடு கரெக்டாக வந்திருக்கு, ஒரு சைடு வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சுன்றது நம்மளுக்கு வந்து கம்மியாக வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ராப் பண்ணி அதுக்கு மேலே ஒரு தையலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 1/2 இன்ச்சோட நெக்கு வந்து மாறாமல் இருக்கும். எப்போவுமே நம்ம எந்த அளவு விடுறோமோ தையலுக்காக அந்த அளவில் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சைடு தச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத் அட்டாச் பண்ணும்போது மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும், அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அன்கட் போட்டுக்கோங்க. அன்கட் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நெக் ஷேப் வந்து ரவுண்டு நெக்கு அழகாக வரும். அதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கோங்க. பதிப்பு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி மடித்து தைக்க போகிறோம். ஸோ இப்போது பதிப்பு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பதிப்பு தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா மடிச்சுட்டு எட்ஜ் தையலும் போட்டு எடுத்துக்கலாம். எட்ஜ் தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டாவது நெக் சைடும் வந்து நம்ம இதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற நெக் சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சின்ன சின்னதாக அன்கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பதிப்பு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். பதிப்பு தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம நெக்கை வந்து மடித்து எட்ஜ் தையல் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஜாயிண்ட் போட போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு மெயின் ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா ப்ளவுஸ் பிட்டே இது கம்மியாக இருக்குது. ஒரு சிலருக்கு நார்மலாகவே நம்ம ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த துணி வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1/4 இன்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அதை திருப்பி அதுக்கு மேலே ஒரு பதிப்பு தையல் போடுங்க. பதிப்பு தையல் போடும்போது நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ண துணி வந்து தூக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பதிப்பு தையல் போட்டுக்கலாம். இப்போது கிளாத் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுற்றியுமே வந்து பேக் பார்ட்டில் எப்படி வந்து மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு சுற்றிலுமே வந்து எட்ஜி தையல் ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட இன்னொரு பார்ட்டையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி அட்டாச் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டு பதிப்பு தையல் எல்லாமே போட்டு முடிச்சுக்கலாம். பதிப்பு தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமும் செகண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே எட்ஜி தையல் வந்து மெயின் ஃபேப்ரிக் லைனிங் கிளாத் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே எட்ஜி தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைட்டு ராங்குன்றதை கரெக்டாக செக் பண்ணதால் நம்மளுக்கு நெக்கோட இது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ எந்த மிஸ்டேக்கும் வரல. ஸோ இந்த நெக் சைடில் வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். நம்ம வேணும்னா நீங்கள் ஒரு லேஸ் வாங்கி கூட டிசைன் சிம்பிளாக கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து 3 இன்ச் கரெக்டாக இருக்கணும். கிராஸாக நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சென்டர் டாட் வந்து 2.5 இன்ச்சு. ஸோ இந்த 2.5 இன்ச்சை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது கிராஸ் பீஸ் அப்படின்றதால ஷோல்டர் கிட்ட ஈவனாக வரல. இதுவே நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து ஈவனாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டர் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ ஹைட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து 2.5 அகலம் வந்து 1.25 வரும். 2.5 நம்ம பாதியாக மடித்தா 1.25. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் இதை வந்து அப்படியே 2.5 இன்ச்சில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நிறுத்திட்டு வந்துட்டு அந்த இடத்த வந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் டாட் வந்து ஷேப் வந்து சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் அப்படியே கிராஸாக அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தூக்குன மாதிரி இருக்கும். இப்போது இதை திருப்பிட்டு அதில் இன்னொரு தையலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
இப்போ நம்மளுக்கு வந்து சென்டர் டாட் வந்து இந்த லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணும்போது சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சென்டராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடித்து தைக்கும் போது உங்களுக்கு நல்லா வரும். இதுவும் அதே மாதிரி தான். அந்த கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சு கிட்ட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் முன்னாடியே தள்ளிட்டு அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக தெரியாது. ஃப்ரண்ட்டோட சென்டர் டாட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் வந்து பிரிஞ்சு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போது 2 பார்ட்லேயுமே நம்ம வந்து சென்டர் டாட் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹூக் சைடு நெக் சைடு கிட்ட துணியை ஈவனாக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு 2.5 இன்ச்சில் ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த 3 டாட் பிடிக்கும் போது அந்த சென்டரோட டாட்டை வந்து நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி அந்த சென்டர் டாட்டுக்கும் இந்த சைடில் பிடிக்கிற டாட்டுக்கும் 1 இன்ச்சு கேப் இருக்கணும். ஸோ எல்லா 3 டாட்லேயுமே ஒரு இன்ச்சு கேப் இருந்து நம்ம பிடிச்சோன்னா அந்த கப் ஷேப்பே உங்களுக்கு அழகாக வரும். ஸோ இப்போது இந்த சைடு நம்ம பிடிச்சதும் 2வது தையலும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக் சைடு தான் 2வது டாட் பிடிச்சிருக்கோம். 3வது டாட் வந்து ஆர்ம்ஹோல் கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி அந்த சென்டர் டாட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எல்லாம் சுற்றி 1 இன்ச்சு கேப்பில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு பார்ட்லேயும் வந்து நெக் சைடு கிட்ட 1/4 இன்ச்சில் மடித்து துணி ஈவனாக வச்சுட்டு ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் டாட் கிட்ட வந்து 1 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுலேயும் வந்து நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட 2 சைடுமே நம்ம 2 டாட் பிடிச்சிருக்கோம். ஸோ இப்போது 3வது டாட் வந்து ஆர்ம்ஹோல் கிட்ட தான் பிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 டாட்டை இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த ஆர்ம்ஹோல் கிட்ட அந்த துணியை ஈவனாக வச்சுட்டு அதில் ஒரு 1/4 இன்ச்சில் இருந்து 3 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சென்டர் கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு இன்ச்சு கிட்ட கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 3 டாட் வந்து ஒரு சில பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ இந்த ஒரு இன்ச்சு நம்ம கேப்பில் இருக்க மாதிரி பார்த்தாச்சு. இப்போ இதுலேயும் வந்து துணியை ஈவனாக மடித்து 1/4 இன்ச்சில் 3 இன்ச்சு வருது எனக்கு. ஸோ 3 இன்ச்சு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடில் 3 டாட்டுமே பிடிச்சிட்டோம். பிடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பார்ட்லேயும் வந்து ஆர்ம்ஹோல் கிட்ட வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதேமாரி தான் 2 டாட் பிடிச்சதுக்கப்புறம் அதை ஈவனாக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இதை வந்து 1/4 இன்ச்சில் இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இதுலேயும் ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம 2 சைட்லேயுமே 3 டாட் போட்டு முடிச்சிட்டோம். கப் ஷேப்பும் நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 5 பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.